தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. சின்ன பண்ண வட்டில என்ன உங்களுக்கு சொல்லுங்க. என்ன காரணம் பாக்காதீங்க. அது வந்து கலங்கெல்லாம் டீசெண்டா இருக்கிறாங்க. சின்ன பையன் கூட்டத்தை கூட ஒரு இன்சல்ட் பண்றதா பண்றீங்க, என்ன பழக்கம் தான் சொல்லுங்க. இன்சல்ட் இல்லைங்கண்ணா. ஆமாண்ணா, அந்த குழந்தை பையன் மனசுல நினைப்பான். சாதாரணமாக பண்ணுங்க. சரிண்ணா, ஊர்ல பஞ்சாயத்துல சொல்லிட்டேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். பார்த்து வந்துட்டாங்களா? தட்டம் கொடுக்குற தீட்டு விட்டீங்கன்னா என்ன ஒரு குழந்தைக்கு வெட்டுறதுக்கு நீங்க உங்ககிட்ட படிச்சுன்னு சொல்லுங்க. ஜாதி போய் ரொம்ப வேலை ஆகிப்போச்சுன்னா ஜாதி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் அருகேயுள்ள திருமலைப்பட்டி காமராஜர் காலனியை சேர்ந்த அருண் பாண்டியன் என்பவர் கடந்த 17ஆம் தேதி திருமலைப்பட்டியில் உள்ள முத்து என்பவரின் சலூன் கடைக்கு தனது 2 மகன்களை முடித்திருத்தம் செய்ய அழைத்து சென்றுள்ளார். ஆனால் சலூன் கடையின் உரிமையாளர் முத்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த உங்களுக்கு முடிவெட்டக்கூடாது என்று ஊர் கட்டுப்பாடு இருப்பதாகவும் தான் முடித்திருத்தம் செய்தால் இங்கு கடையை நடத்த முடியாது என்றும் கூறியுள்ளார். பசங்க பெரிய கூட வெட்டலையா, அதெல்லாம் விடுங்க. சின்ன பையன் கூட்டத்தை கூட ஒரு இன்சல்ட் பண்றதா பண்றீங்க, என்ன பழக்கம் தான் சொல்லுங்க. இன்சல்ட் இல்லைங்கண்ணா. ஆமாண்ணா, அந்த குழந்தை பையன் மனசுல நினைப்பான். நீ போய் சொல்லி கடையை பூட்டு போறோம் வெளியே போய் சொல்றீங்க. அது அப்படி வெட்டுங்க இல்லைன்னு சொல்லுங்க. நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்து உங்க பேர்ல வந்து முடிவெட்ட மாட்டோம்னு சொல்லி நான் இது பண்ணி இருந்தாங்க. சாதாரணமாக பண்ணுங்க. சரிண்ணா, ஊர்ல பஞ்சாயத்துல சொல்லிட்டேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். பார்த்து வந்துட்டாங்களா? சரி, இல்லை, இது ஊர் பஞ்சாயத்து யாரும் இருக்கோ எல்லாத்துக்குமே கேஸ் கொடுத்துடலாம். சரியா? இல்ல மணி இது யாரும் கிடையாது. திருமணப்பட்டி வந்து 18 பட்டிக்கு பொதுவான ஊருது. சரியா? இங்க எவனும் பெரிய ஆளு சின்னவன் எவனும் கிடையாது. ஆனா புரிஞ்சுக்க, நாளைக்கு சேனல்ல போட்டு என்ன பண்ற மட்டும் முடிவெட்டாடா. நம்ம ஸ்டேஷனுக்கு கொடுத்து பஞ்சாயத்து சொன்னாங்களாமா, பஞ்சாயத்து தலைவரானா சொல்லலாம். 18 பட்டி மக்கள் எந்த மக்கள்? ராணுவ மக்கள் தான். 18 பட்டி தான். நான் போராட ஒன்றும் விருப்பம் இல்லை. சரிண்ணா, நீ இப்படி பண்ண தொழில் பண்ணாதீங்கன்னா நாங்கள் கேஸ் கொடுத்துருவோம். மேலும் 18 பட்டி மக்கள் உத்தரவு என்றும் யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், பஞ்சாயத்தில் பார்த்துக் கொள்வதாகவும் முத்து கூறினார். கடைசி வரை அருண் பாண்டியனின் குழந்தைகளுக்கு முத்து முடித்திருத்தம் செய்யவில்லை. இதையடுத்து அருண் பாண்டியன் சலூன் கடையில் வாக்குவாதம் செய்த வீடியோவுடன் புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து காவல் ஆய்வாளர் கோமதி சலூன் கடை உரிமையாளர் முத்துவை கைது செய்தார். அனுப்பி விட்டுருக்கோம். பசங்க வந்து நாங்க வெளியே போறோம், லீவ் போறோம், கடையா கூட்டு போறோம்ட்டு அனுப்பிட்டாப்புல. என்ன ஒரு குழந்தைக்கு வெட்டுறதுக்கு நீங்க மீடியா எத்தனை மீடியா வருது வருது. ஒரு மைக் மட்டும் விழுவுறாங்க. அது வந்து என் ஜாதிகாரம் மட்டும் தூக்கணும் அப்படின்னா அவங்க செத்த போயிருவாங்க. நாங்க தான் போய் தூக்கணும். கடை போடாதீங்க. கீழ் செய்தி மேல் செய்தி பார்த்து நீ கட்டி மாட்டோம்னா கடையில போடாதீங்க. கேஸ் கொடுத்து கொடுங்க. சீட்ல கூட உட்கார பஸ்ல போறா. இது வந்து பழைய சீட்டு, உடையார் சீட்டு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுல எழுதி வச்சிருக்காங்க. எல்லாமே உட்காந்து போறோம் இல்லையா? பாக்குறீங்க. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.